குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 ஜனவரி மாதம் 26ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் தை மாதம் 12ஆம் நாள். இன்று வெள்ளிக்கிழமை. இன்று இந்திய குடியரசு தினம். அந்த அனைத்து ராசி நேயர்களுக்கும் இந்திய குடியரசு தின நல்வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சூரிய உதயம் என்று பார்க்கும் பொழுது காலை 6:35 அதே போல் சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது. வாக்குவாதங்களை குறைத்து கொள்ளவும், கடன் கொடுக்கல் வாங்கலை குறைத்து கொள்ளவும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டு இருப்பது மிகவும் சிறப்பு. அதே போல் இன்றைய நாளில் அருகில் உள்ள ஒரு விநாயகர் கோயிலுக்கு சென்று அங்கே ஒரு அகல் விளக்கு வைத்து விட்டு வந்தால் இந்த சந்திராஷ்டம தினம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தினமாக இருக்கும். 26/1/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 26/1/2024 இன்று வெள்ளிக்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிக பெருமை நிறைந்த நாள். கடன் சார்ந்த உதவிகள் மற்றும் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. நீங்கள் ஏதாவது செயல்கள் நீண்ட நாளாக தடைப்பட்டு வந்தாக அந்த செயல்கள் தடை விலகுவதற்குண்டான வாய்ப்பு இன்றைய நாளில் இருக்கிறது. ஆரோக்கியத்தில் மாத்திரம் கொஞ்சம் கவனமாக இருந்தால் இன்றைய நாள் ஒரு வெற்றி நாளாக அமையும். அதே போல் உங்களுக்கு புது முயற்சிகள் செயல் வடிவமாகக்கூடிய ஒரு நல்ல நாள். சிந்தனைகள் ஒரு தெளிவு கிடைக்கும், புதிய ஒரு வழி கிடைக்கும். நண்பர்கள் ஆதரவாக இன்றைக்கி இருப்பாங்க, பயன்படுத்தி கொள்ளுங்கள். இனம் புரியாத தேடல்கள் உங்கள் மனதில் வரும், அது பெரிய வெற்றியை தரும். அதற்குண்டான விடைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு உயர்வு நிறைந்த நாள், ஒரு வரவு நிறைந்த நாளாக இருக்கிறது. இன்றைய நாளில் உங்களுக்கு குடும்பத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். பெற்ற பிள்ளைகளால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம், அயல் மாநில பயணம் எல்லாமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீங்கள் திட்டமிட்டு அனைத்து காரியங்களையுமே இன்று செய்து முடிப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. வெளிவட்டார நட்பு அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களால் உங்களுக்கு தன லாபங்கள் அடையக்கூடிய வாய்ப்பு இன்று இருக்கிறது. நேர்களே, மேலும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வெற்றி நாள், ஒரு மங்களகரமான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தடைப்பட்ட வரவுகள் கண்டிப்பாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறது. உறவினர்கள் மத்தியிலும் சரி, நட்புகள் மத்தியிலும் சரி, உங்களுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய நாளாக இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி நிறைய இருக்கிறது.
அதே போல் அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு, மேலும் சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறது. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்குண்டான ஒரு நல்ல தருணமாக இன்றைய நாள் இருக்கிறது. உடனிருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்து போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கடகராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிதானமாக இருக்கணும். எதிர்பார்த்த சில காரியத்தில் கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம். திடீர் பயணங்கள், திடீர் செலவுகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இன்று இருக்கிறது. எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னால் யோசித்து செய்தால் மிகவும் அற்புதமாக இருக்கும். கவனக்குறைவுகள் இருக்காமல் ஒரு தெளிந்த சிந்தனையோடு வேலை செஞ்சீங்கன்னா அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய கண்டிப்புக்கு ஆளாகாமல் இருப்பீங்க. அரசு வழியில் கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் கண்டிப்பாக இன்று கிடைக்கும். பிள்ளைகள் பொறுப்பறிந்து செயல்படுவார்கள். வாகனங்களில் செல்லும் பொழுது சற்று ஜாக்கிரதையாக இருப்பது மிகவும் நல்லது. நேரில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் பன்மடங்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இன்று இருக்கிறது. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, எதிர்பார்த்த தனவரவு கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். சகோதரத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செஞ்சீங்கன்னா இன்றைய நாள் ஒரு சிறப்பாக இருக்கும். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது மிகுந்த ஜாக்கிரதையாக இன்றைக்கி இருக்கணும். வியாபாரத்தில் புதிய புதிய முதலீடுகள்லாம் போடுவீங்க. வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது, பயன்படுத்திக்கங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருமே விட்டு கொடுத்து சென்றாக்கா இன்றைக்கி நாள் ஒரு பணி திருப்தியோடு இன்றைக்கி வீட்டுக்கு செல்வீங்க. இல்லைன்னா சில மனஸ்தாபங்களோடு வீட்டுக்கு போவீங்க. எதிர்பாராத சில பயணங்கள் உங்களுக்கு வெற்றிகள் எள்ளித்தரும். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இன்றைய ராசியை இந்த நாளை பொறுத்த வரைக்கும் திடீர் தன வரவுகள் உங்களுக்கு வரும். இதனால் உங்களுக்கு பண சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. அரசு வழியில் உதவி எதிர்பார்த்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த உதவிகள் கிடைக்கும். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. புதிய சொத்துக்கள் வாங்குவதற்குண்டான வாய்ப்பு, புதிய வண்டி வாங்கினதுக்கு உண்டான வாய்ப்பு, ஆபரண சேர்க்கை, இதெல்லாமே இன்றைக்கி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் வீட்டினுடைய அனைத்து தேவைகளையுமே இன்று நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். அதே போல் பகைவர்கள் யாராவது இருந்தாக்கா உங்களை விட்டு விலகிச் செல்லக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைய நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. புதிய முயற்சிகள் ஏதாவது இருந்தாக்கா அது எல்லாமே செயல்படுத்துவீங்க. நண்பர்கள் ஒத்துழைப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. புதிய வேலை மாற்றம், இடமாற்றம்லாம் யோசிச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி அது நடைபெறும். மகிழ்ச்சியான செய்திகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். குழப்பங்கள் இருந்தால் அதெல்லாம் விளங்கி ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக இருக்கும். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மௌனமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கிறதுனால எதையுமே திட்டமிட்டு செயல்படுத்துங்க. செலவுக்கு ஏற்ப வரவு கண்டிப்பாக இருக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உடனிருப்பவர்கள் கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா இன்றைய நாள் கொஞ்சம் வெற்றியாக இருக்கும். அதே போல் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் எதாவது இருந்தால் அது தீர்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. சிலரின் மறைமுகமான ஆதரவு உங்களுக்கு வெற்றியை இன்றைக்கி தரும். சகோதர வழியில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். திருமண வரன் அமையாமல் இருந்தால் இன்று திருமணம் வரன் அமையக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்குது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மனதில் ஒரு குழப்பங்கள், ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கிறது எல்லாமே இன்றைக்கி இருக்கும். அதனால் சற்று தியானம் செய்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வெற்றியாக இருக்கும். பொருளாதார சங்கடங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் குறைவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வாடிக்கையாளரிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவரிடமே நீங்கள் அனுசரித்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமான ஒரு நாளாக இருக்கும். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மனதளவில் ஒரு புதிய தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாமே கிடைக்கும். நேர்மறையான எண்ணங்கள்லாம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறது. சகோதரிகள் வழியில் உங்களுக்கு உதவி கிடைக்கும். நேர்மறையான சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் அந்த உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடைவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. நீண்ட நாளாக மனதில் ஏதாவது கவலைகள் இருந்தாக்கா அந்த கவலைகள் நீங்கி உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. அதே போல் ஆன்மீக தேடல் அதிகரிக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. வண்டி வாகனம் வாங்குவதற்குண்டான யோகங்கள் இன்று இருக்கிறது. மனதில் இருந்து வந்த பாரம் இன்று குறையும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அமைதியான சூழல் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்குது, பயன்படுத்திக்கங்க. உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே,
இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சுபகாரிய செலவுகள் அதிகமாக இருக்கும். எதுலேயுமே கொஞ்சம் சுறுசுறுப்புடன் தைரியத்துடன் தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்குது, பயன்படுத்திக்கங்க. ஆன்மீக காரியங்களில் மன அமைதி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக, உங்களுக்கு தடையாக இருந்தவங்க எல்லாமே இன்று விலகி செல்லக்கூடிய ஒரு நல்ல நாள். இந்த நாளை பயன்படுத்திக்கங்க. பூர்வீக சொத்துக்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கிறது. பிரியமானவர்களை சந்தித்து மனம் மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். இந்த நாளை பயன்படுத்திக்கங்க. எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகள் நீங்கள் எடுப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வரவுகள் அதிகமாக இருக்கும், லாபங்கள் தன லாபங்கள் அதிகமாக இருக்கும். வாடிக்கையாளர்கள் புதிய புதிய வாடிக்கையாளர்கள் வந்து அறிவதற்குண்டான வாய்ப்புகள் இன்று இருக்கிறது. அதே போல் அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சம்பள உயர்வு, அதே போல் ப்ரமோஷன் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிந்தித்து செயல்பட்டால் மிக நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. விலகி சென்ற உறவினர்கள் கண்டிப்பாக உங்களை வந்து அடைவார்கள். அதே போல் நண்பர்கள் ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. பெற்றோர்கள் வழியிலும் உற்றார் உறவினர் வழியிலும் உங்களுக்கு ஆதரவு இன்று கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் உங்கள் வாழ்க்கையின் வெற்றியின் எல்லைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. பொழுதுபோக்கு செயல்களில் கொஞ்சம் ஆர்வம் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கும். அதே போல் நீங்கள் முயற்சி செய்த காரியங்கள் செயல் வடிவமாவதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. இன்று அனைவருமே உங்களுக்கு உதவக்கூட ஒரு நல்ல நாள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் 1க்கு 2 மடங்காக கிடைக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய அனுசரணை இன்றைக்கி அதிகமாக இருக்கும். நேர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வரோம். அதே போல் அன்னதானங்கள் சிறந்த முறையில் செய்துக்கிட்டு இருக்கோம். எனவே தயவு செய்து உதவி செய்ய நினச்சா கீழ்கண்ட அக்கௌண்ட் நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. தானங்களில் சிறந்த தானம் அன்னதானம். அன்னதானம் செய்கிறதுனால உங்களுக்கு கர்மாக்கள் குறையும் என்பதில் எந்தவித ஒரு ஐயப்பாடும் இல்லை. அதே போல் நேரங்களில் நாங்கள் ஒரு ஜோதிடம் நல்ல முறையில் பார்க்குறோம். அதே போல் சோழி பிரசன்னம் பார்க்கிறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்ளவும். இன்றைய நாள் அனைத்து ராசி நேயர்களுக்கும் ஒரு நல்ல நாளாக, வெற்றி நாளாக, ஒரு மன மகிழ்ச்சி நிறைந்த நாளாக, நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நடைபெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நேரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெயகுரு ராயா.